ஆஸ்ட்ரோ கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சோடி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி, நாராயணுடைய நல்ல ஒரு அருள் முழுமையா கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலமும் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல திகைத்து போகின்றோம், நடுங்கி போகின்றோம். அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல மனிதனுடைய மனம் இறைவனையும் இறைவனை சார்ந்த ஜோதிடத்தையும் தானே நாடுகின்றது. அந்த வகையில இந்த மாதம் எவ்வாறு இருக்கும்? டிசம்பர் மாதம் அந்த 2025 கடைசி மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதமாக இருந்தாலும் கூட கடந்த கால கசப்புகளை மறந்து எதிர்காலத்துல நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையுமா என்பதை சோழி பிரசனத்துல பார்க்கலாம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சீரிஷம் 3 நாள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சீரிஷம் 3 நாள், மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை, மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 1, 2, 3. மிதுனராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமே என்னுடைய அனுபவத்துல ஒரு ஆன்மீக மாதமாகத்தான் இருக்கின்றது. சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்கின்ற ஒரு அற்புத நிகழ்வு மட்டுமல்ல, இந்த காலகட்டத்துல கார்த்திகை தீபத்தையும் நாம் கண்குளிர மனங்குளிரே தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பு, இருண்ட வாழ்விலே ஒளிதருகின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வருகின்ற காலம் அடுத்த வருடம் 2026 எதிர்கொள்ள போகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் எதிர்காலம் பற்றிய ஒரு அச்சம் அகலும். இது ஒண்ணுதான். எதிர்காலத்துல என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்க போறோம் என்ற ஒரு அச்சம் நகரும். எதிர்பாராத ஒரு வெற்றி கிடைக்கும். தொழில சூரியன், அதாவது ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சனியும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால யோகம் உண்டு. குறிப்பா சொல்ல போனா ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. உடல் ரீதியான சில சுவாசம் சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள் காரணமாக உடல் ரீதியான சில பாதிப்புகள் வந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம். அது கலத்திரகாரகன் சுக்கிரன் அருள்னால அது கண்டிப்பாக உங்களை விட்டு விலகிவிடும். ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அதை நான் சொல்ல வேண்டியது என்னுடைய காரணம். அதே நேரத்துல தந்தை வழியில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சிலர் தந்தை உறவு, அந்த உறவு வந்து அற்புதமான உறவு. மிதுனத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிலருடைய வாழ்க்கையில தந்தையினுடைய அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள். அந்த தந்தையை பொறுத்தவரைக்கும் அவங்க வாழ்க்கையில் சில பேருக்கு இல்லாமலும் போய்விடலாம், சிலருடைய வாழ்க்கையில இருந்தும் இல்லாமல் போய். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டா போதும். இந்த தந்தை ஸ்தானம் என்பது மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8வது கனியாகத்தான் அமைகின்றது. கவனமாக இருந்து விடுங்கள். அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருந்தால் அதை செய்து விடுகின்ற ஒரு சரியான மாதம் இந்த டிசம்பர் மாதம். ஆரோக்கியத்துல கவனம் தேவை என்று சொன்னேன். காரணம் என்ன? ராகு, யோககாரகன் ராகு தவறான பாதையை நோக்கி மனதையும் உடலையும் செல்ல இருப்பதனால நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கொஞ்சம் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏன்னா சுவரை வைத்துதானே சித்திரம் அறிய வேண்டும். அதே நேரத்தில் யோகாதிபதி செவ்வாய் உச்சமாகி அமர்ந்திருக்கின்றார். எங்கு இருக்கின்றார் பார்த்தா தனுசுல. குறிப்பா சொல்ல போனா வீடு மனை வாங்கும் முயற்சிகளை லாபகமா அமையும். வாங்கிய வீட்டை கடுமையான போராட்டத்துல கட்டி முடிக்கிற ஒரு சூழ்நிலை அமையும். சனி ஒருவரை தவிர. ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம சனி இப்ப பாக்கிய சனியாக வருகிறார். சனி ஒருவர் மட்டுமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நற்பலனை தரப்போகின்றார். நன்றாக பாருங்கள், யோசித்து பாருங்கள். எந்த இடத்துல நாம் தடுக்கி விழுந்தோம், எந்த இடத்துல நாம் போராடினோம், கர்மாவின் வினை தானே. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்தவரை கர்ம சனியிலிருந்து பாக்கிய சனியா மாறுறாரு. அவருடைய பார்வை பார்த்தோன்னா 4, 7ஆம் வீட்டை பார்ப்பதனால நல்ல ஒரு மாற்றம். எத்தனை கிரகங்கள் கைவிட்டாலும் சனி பகவான் ஒருவரே கொடுப்பதில் உங்களை நல்ல நிலையை நோக்கி உயர்த்துவார். அந்த வகையில தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் பெறும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த மாதம் டிசம்பர் மாதம் கொடுத்து வைத்தவர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன், சுக்கிரன், குரு, ராகு ஆகியோர் ஆதரவாகவே தான் உள்ளார்கள். இந்த கிரகங்களும் ஓரளவு டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதிக்கு பிறகு நற்பலனை தர காத்திருக்கின்றார்கள். அதே நேரம் மனதிற்கு மகிழ்ச்சியையும் மனதிரையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை கண்முன்னே நீங்கள் பார்க்கலாம். குறிப்பா பார்த்த செலவுகள் கட்டுக்குள் அடங்கியே இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அடைகின்ற ஒரு அற்புதமான உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அந்தரங்க விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு அற்புதம் 3 பலம் நான் அடிக்கடி சொல்லுவேன் சோழி பிரசன்னத்துல. தேக பலம், தெய்வ பலம், மனோபலம். இந்த நிலையில பார்க்கும்போது மனோபலத்துக்கு கவலையே படாதீங்க, அதை சனி பகவான் பார்த்து கொள்வார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கடந்த காலத்தினுடைய ஏற்பட்ட கசப்புகளையும் உறவினர்கள் மத்தியிலையும் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகள் ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே நேரம் இன்றோ செய்த ஒரு தவறு இன்று கண்முன் நின்று
உறுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்கள் பேசும் பொழுது. மற்ற வகையில பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் அமைகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா பரிகாரம் என்று சொல்வதை விட சோளிங்கர். காரணம் என்னன்னா கார்த்திகை மாதத்தில் நரசிம்மர் கண் திறப்பார் என்று சொல்வார்கள். அந்த வகையில சோளிங்கர் சென்று நரசிம்மர் பகவானை மனமுருக பிரார்த்தனை செய்து பாருங்கள். குடும்பத்தோடு சென்று பாருங்கள். குடும்பம் அமையவில்லையா, அந்த குடும்பம் அமைவதற்காக தனித்தொருவர் கூட நரசிம்மர் சேவிக்கலாம். தாயார் சன்னிதானத்துல ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து அந்த தேங்காயில நெய் தீபம் பெற்று வழிபடலாம். இந்த நெய் தீப வழிபாடுங்கிறத விட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் சொல்றேன். இந்த பரிகாரத்தை கார்த்திகை மாதம், அதாவது இந்த டிசம்பர் மாதம் தான் செய்யணும். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காயை வாங்கி ரெண்டாக உடைத்து அதுல நல்லெண்ணெயை நிரப்பி தீபம் ஏற்று வழிபாடு செய்வீர்களானால் அற்புதமான யோக பலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் மிதுன ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம்.